ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதிமயக்கி, அதுவும் சம்மந்தப்பட்டவரோட காடை மண் வச்சு செய்கிற மதிமயக்கு முறை. மதிமயக்கு முறையில் நிறைய முறை இருக்குது. மை முறை, எந்திர முறை, தாயத்து முறை. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட உதிரம் வச்சு, உதிரம்னா ரத்தம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனோட உதிரை வச்சு மதிமயக்கு முறை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணோட விந்தை வச்சு பெண்ணை மதிமயக்கி முறை செய்யலாம். பெண்ணோட தீட்டுப்பட்ட துணி, சரிங்களா, அதை வச்சியும் மதிமயக்கு முறை செய்யலாம். நிறைய முறை இருக்குது, போதும், சரிங்களா. நாம் பார்க்க போகிறது சம்மந்தப்பட்டவரோட காலடி மண் வச்சு எளிய முறையில் அவங்கள நாம் மதிமயக்கு முறை செய்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வசியம் வேறு, மோகனம் வேறு, மதிமயக்கி வேறு. வசியம்னா நம்ம கூட உள்ளவங்கள, சரிங்களா, வசியம் பண்ணிக்கலாம். அதாவது வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்க, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கணும், மாமியார் மருமக சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு கூட உள்ளவங்களுக்கு வசியம் பண்ணிக்கலாம். இது செக்ஸுவலுங்கிறது என்ன வராது, கொடுக்கவும் கூடாது. மோகனம் என்பது கணவன் மனைவி, சரிங்களா, கணவன் மனைவி சண்டை போடுறது, பிரிந்து போனவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க, சரிங்களா, காதலன் காதலி, அவங்களுக்கு செய்கிறது தான் மோகன முறை. இது யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுக்கு செக்ஸுவல் விஷயம் அதிகமாகி எங்கே இருந்தாலும் கூட இருந்தாலும் நம்ம மேலே மோகம், சரிங்களா, காமம் அதிகமாகவும் தேடி வந்துடுவாங்க. கூட இருக்கிறவங்களுக்கும் சண்டையாக இருந்தாலும் சரி, தகாத உறவில் அவங்க இருந்தாலும் சரி, அதை மறந்து நம்ம கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு காமத்தை அதிகமாக தூண்டும், சரிங்களா, செக்ஸுவல் விஷயத்தை அதிகமாக தூண்டும். இது மோகன முறை. மதிமயக்கி என்பது யாராக இருந்தாலும் சரிங்களா, யாராக இருந்தாலும் சொந்த பந்தம், வேலை செய்கிற இடம், எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும், சரிங்களா. அவங்க மதியை மயக்கிறது, சரிங்களா, அவங்க மதியை மயக்கி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே அடிமையாக கொண்டு வர்றது, சரிங்களா. அவங்க ஃபுல்லாகவே நாம் என்ன சொல்கிறோமோ அதை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க, சரிங்களா. நம்ம கூட அடிமையாகவே கட்டுப்பாட்டில் முழுமையாக வச்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் மதிமயக்கி. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா. வசியம், மோகனம், மதிமயக்கி என்னன்னு, சரிங்களா. சரி, இப்போ ரொம்ப பேச வேண்டாம், அப்புறம் டென்ஷன் ஆகிடுவீங்க. நேராக பதிவுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் வழக்கம் போல் சொல்கிறது தான், தயவுசெய்து இந்த முறை யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா மிக எளிய முறை, சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். சொன்ன எனக்கும் தான் கர்மா முதல் அடிக்கும், அப்புறம் உங்களுக்கும் தான் அடிக்கும். சரி, இப்போ மதிமயக்கு முறைக்கு சம்மந்தப்பட்ட காலடி மண், சரிங்களா. ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வலது காலடி மண்ணும், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட இடது காலடி மண், சரிங்களா. இந்த முறையை யாருக்கு வேணால் பயன்படுத்தலாம், சரிங்களா. கணவன் மனைவிக்கு பயன்படுத்தலாம், மாமனார் மாமியார் சொல் பேச்சு கேட்கணும்னு பயன்படுத்தலாம், யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம், சரிங்களா. அது மட்டும் இல்லை, ஒரு பெண்ணுக்கும் பண்ணலாம், ஒரு ஆணுக்கும் செய்யலாம், சரிங்களா. யாருக்கு வேணால் பண்ணலாம். இந்த முறையை நல்லா வேலை செய்யும், காலத்துக்கும் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சம்மந்தப்பட்டவரோட காலடி மண், சரிங்களா. அப்புறம் உங்களுடைய காலடி மண். இதுக்கு இந்த காலடி மண் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு நேரங்காலமும் கிடையாது, சரிங்களா. அப்புறம் ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அதுக்கு காணிக்க, அப்புறம் மல்லிகைப்பூ, துளசி மாலை நீங்கள் அணிஞ்சிக்கிறதுக்கு, அப்புறம் சுத்தமான மல்லிகைப்பூ அத்தர், சரிங்களா. அப்புறம் நீங்கள் அணிஞ்சிக்கிறதுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் உடை, சரிங்களா. அப்புறம் ஒரு வாழை இலை, சிவப்பு கலர் பெரிய வஸ்திரம், சரிங்களா, சிவப்பு கலர் துணி வஸ்திரம். அப்புறம் சூடமத்தி, சாம்பிராணி, நெய் தீபம், ஒரு மண் கிளையம். நான் சொன்னது அதிகமாக இருக்கலாம், ஆனால் மிக மிக எளிய பொருள் தான், சரிங்களா. இது போய் கடையில் போய் வாங்கணும் அப்போலாம் கிடையாது. சின்ன ரொம்ப ரொம்ப எளிமையான பொருள். விலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நீங்கள் வாங்கக்கூடிய விலை தான், சரிங்களா. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பூஜை முறை அதே மாதிரி எளிமையான முறை தான், சரிங்களா. முதல்ல குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக ஆனதுக்கு ஆயிருங்க, சரிங்களா. தயவுசெய்து பெண்கள் தீட்டு காலங்களில் பண்ண வேண்டாம். பூஜை ஆரம்பிக்க உகந்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை, சரிங்களா. பௌர்ணமியில் ஆரம்பிக்க கூடாது, பௌர்ணமி இது கிடையாது. உங்கள் பூஜையில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், வெளியில் எங்கேயும் பண்ணக்கூடாது, கோயில் குளத்தில் எங்கேயும் பண்ணக்கூடாது.
சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம் வெள்ளை நிற வஸ்திரம் அடைஞ்சிக்குங்க. பூஜை அறையில் நீங்கள் வந்து கிழக்கு முகமாக அமர்ந்துக்குங்க. அப்புறம் துளசி மாலை அணிஞ்சிக்குங்க. உங்கள் முன்னாடி ஒரு நெய் தீபம் வந்து போட்டுக்குங்க. அப்புறம் இலையை விரித்து அது மேலே வந்து சிவப்பு நிற துணி வஸ்திரத்தை வந்து விரிங்க. முதல்ல உங்கள் காலடி மண் அதை வைங்க. 2வது அவங்களுடைய காலடி மண் அதையும் வைங்க. 2த்தையும் நல்லா வந்து கலக்குங்க. சரிங்களா? நல்லா 2த்தையும் நல்லா வந்து கலக்குங்க. கலக்கி நல்லா பரப்பி வச்சுருங்க. சரிங்களா? நல்லா பெருசாக நல்லா பரப்பி வச்சுருங்க. அந்த துணியில் வந்து சிவப்பு வஸ்திரத்தில் நல்லா பரப்பி வச்சுருங்க. பரப்பி வச்சுட்டு வெத்தலை கையில் எடுங்க. அதோட காம்பில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதுங்க. 2வது அவங்க பேர் எழுதுங்க. அப்புறம் அதுக்கு கீழே வந்து நான் கொடுக்குற மந்திரத்தை வந்து எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு சுற்றிலும் அந்த மண்ணுக்கு மேலே சுற்றிலும் வந்து மல்லிகைப்பூ பரப்புங்க. மல்லிகைப்பூ அத்தரை வந்து தெளிங்க. வெத்தலை பாக்கு காணிக்க வைங்க. தேங்காய் ஒன்று உடச்சி 2 சைடு வைங்க. வாழைப்பழம் வைங்க. சாம்பார் நல்லா கமகமன்னு போடுங்க. வாசனையாக போடுங்க. அப்புறம் சூட காமிங்க. அவ்வளவுதான். சின்ன முறை தான் இது. சின்ன ஒரு பூஜை முறை தான். சின்ன ஒரு படையல் முறை தான். சரிங்களா? மற்றபடி எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து இலையை பார்த்தவாறு, சரிங்களா? இலையில உள்ள மண்ணை பார்த்தவாறு நான் கொடுக்குற மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு 1008 வீதம். சரிங்களா? 1008 முறை 21 நாளைக்கு மட்டும் சொல்லுங்கள். உரு கொடுங்க. மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க. இடையில வந்து நீங்கள் வந்து நிறுத்தக்கூடாது. 1008 முறை கொடுத்தாகணும். இடையில வந்து ஒரு நாள் நிறுத்தக்கூடாது. 21 நாள் தொடர்ந்து தான் கொடுக்கணும். சரிங்களா? இடையில நிப்பாட்டிட்டோம்னா ஃபஸ்ட்டு மறுபடியும் முதல்லேருந்து தான் கொடுக்கணும். அதான் கணக்கு. சரிங்களா? 21 நாள் பூஜை வந்து உரு கொடுத்த பின்னாடி அந்த மண்ணை வந்து குமிச்சு மண் கலயத்தில் வந்து போட்டு அந்த சிவப்பு துணியை வந்து சிவப்பு நூலால் வந்து கட்டி பூஜை அறையில் யாரும் கைப்படாத மாதிரி ஓரமாக வச்சுருங்க. அவ்வளவுதான். சரியா? இந்த கலையம் வந்து எத்தனை நாள் உங்கள் கூட இருக்குதோ, சரிங்களா, அத்தனை நாளும் உங்களுக்கு அவங்க வந்து மதிமயங்கி அடிமையாக கிடப்பாங்க. இந்த முறையை வந்து யாரும் சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தவங்க காலடி மண்ணை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா காலடி மண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மதிமயக்கு முறையை வந்து நாங்கள் பயன்படுத்தி இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா கை கொண்ட முறை ரொம்ப பவராக இருக்கும். மிக அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? இந்த முறையை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் உலகம்னு இருப்பாங்க. தயவுசெய்து சும்மா சோதித்து பார்ப்போன்னு அப்பாவி மேலே யார் மேலேயும் பயன்படுத்தாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான். ரொம்ப பவராக வேலை செய்யும் இந்த மதிமயக்கு முறை. நல்ல விஷயத்துக்கு, அதுவும் நியாயமான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. மிக எளிய முறை தான். நீங்கள் போய் மூலிகை பிடுங்குங்க, சாமி விருத்தி பண்ணுங்க, மை அரைங்க, எந்திரம் எழுதுங்க அப்படின்னு எதுவும் சொல்லலை. மதியமைக்கு முறையில் நிறைய முறை இருக்குது. சரிங்களா? எப்படி நிறைய முறை இருக்குது. அதில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிய முறை தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்புறம் எப்போ உங்களுக்கு வேண்டாம்னு தோணுதோ அப்போ இந்த கலையத்தை வந்து உடச்சி அந்த மண்ணை ஓடுற நீரில், சரிங்களா, ஓடுற நீர்லையும் இல்லை புண்ணிய தீர்த்தம் அதில் வந்து கரைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவே வரும். அப்போ அந்த மதிமயக்கு வந்து அழிஞ்சு போயிடும். சரிங்களா? இதில் வந்து எந்த ஒரு பொலிமுறையும் நான் வந்து கொடுக்கல, கிடையாது. சரிங்களா? நன்மைக்கு பயன்படுத்துங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.